டான் இயர் லோப் பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம யூடியூப் வீடியோலேயே நான் அதையும் பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு தடவை பேசுகிறேன். டான் இயர் லோப் அப்படிங்கிறது நம்ம காதில் பெரிய தோடாக போட்டதுனால அந்த காது ஹோல் ரொம்ப இழுத்துட்டு அது பெருசாக இருக்கிறதுனால தோடும் தொங்கி தெரியுறது. இந்த ப்ராப்ளம் தான் நம்ம டான் இயர் லோப்னு சொல்கிறோம். இது நம்ம காதில் தோடு பெருசாக போடுறதுனாலே வரலாம். இல்லை நம்ம குளிக்கும் போது டவலை மாட்டி அந்த டவலோட நூல் நம்ம இயரிங்கில் மாட்டி இழுக்கிறதுனால வரலாம். அல்லது ஒரு சில டைம் குழந்தைங்க காதில் அந்த தோட்டை பிடிச்சி இழுத்துருவாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது இன்ஜுரினால வரலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி இன்ஜுரினால வர்ற டான் இயர் லோப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஞ்சு வந்துடும். எப்படின்னா அந்த தோடு ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். அதனால ஃபுல் இயர் லோபும் கட் ஆகிடும். இந்த மாதிரி டான் இயர் லோப் பல டைப்ல இருக்கு. இப்போ இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த டான் இயர் லோப் பண்ணிக்கிறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது காதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இயர் லோப்ல எந்த பெயினுமே தெரியாது. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அந்த டான் இயர் லோப் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ள இருக்கிற அந்த எட்ஜஸை ஸ்கின்னை ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு, ஏன்னா அதை அந்த ரா ஏரியாவாக கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மறுபடியும் சூச்சர் பண்ணும்போது அந்த இடம் ஹீல் ஆகும். அப்போ அந்த எட்ஜஸை ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு அதை மீதி இருக்கிற அந்த ரா ஏரியா எட்ஜஸை சூச்சர் பண்ணிவிடுவோம். ஒரு ஃபைன் சூச்சர்ஸ், அதாவது 60 ப்ரோலின்னு சொல்லுவோம். அந்த சூச்சர்ஸ் வச்சு முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் நம்ம அதை சூச்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்கோ 10 டேஸ் 7 to 10 டேஸில் எப்போ வேணாலும் நம்ம பிரிக்கலாம். அந்த ஊண்டு நல்ல ஹீல் ஆகிடும். ஹீல் ஆனப்போ நம்ம அந்த சூச்சர்ஸை பிரிச்சிடலாம். ஆனால் பிரித்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம காது பியர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது அப்போ தான் ஹீல் ஆகிருக்கு. அதனால ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த ஸ்காரு. அப்போ ஒரு 5 to 6 வீக்ஸுக்கு அந்த ஸ்காரை நல்லா மெச்சூர் ஆக விடலாம். அப்போ அந்த ஸ்கார் நல்லா ஹார்டன் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லி, அதாவது நம்ம இயர்லோப் பண்ணதுலேருந்து ஒரு 6 வீக்ஸ் கழிச்சு நம்ம அவங்கள வர சொல்லி மறுபடியும் இயர்லோப் நம்ம பியர்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பியர்ஸ் பண்ணும்போதும் அதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்கு. என்னன்னா இயர்லோப் பியர்ஸ் பண்ணும்போது முன்னாடியே நம்ம சூச்சர் பண்ண லைன்லேயே நம்ம ஹோல் போடாம அந்த லைனுக்கு கொஞ்சம் தள்ளி ஹோல் போட்டோம்னா அந்த வீக் பாயிண்ட்டை மிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப நாளைக்கு அந்த இயர்லோப் இழுத்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு சில ஆஃபீஸ் போறவங்க, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, இப்போ வெளியில போற லேடிஸ் எல்லாம் இயர்லோப் பண்ணிட்டு டாக்டர் எப்படி நான் ஒரு 6 வீக்ஸுக்கு நான் தோடு போடாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒரு சொல்ற சின்ன டிப் என்னன்னா, ஸ்டோன் ஸ்டிக்கர் யூஸ்வலாக நம்ம நெத்தியில வைப்போம் இல்லையா, ஸ்டோன் ஸ்டிக்கர், அதை வாங்கி நம்ம காதுல ஸ்டட் இருக்கிற இடத்துல அப்படியே ஒட்டிக்கிட்டோம்னா அது கம்மல் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப நல்ல டெக்னிக்கா இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இயர்லோப் ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 5-6 வீக்ஸ்க்கு தோடு போடாமல் இருக்கணுமே அப்படின்னு ஃபீமேல்ஸ் ஃபீல் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ.